நம்ம ஐயனுக்கான மரியாதை கொடுக்கணும்ல. கண்ணால தேசத்தில் காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் பிறந்ததடி, செங்கொத்து மீச வச்சு இரத்தைய நெஞ்சில் வச்சு மறி புலி வளர்ந்ததடி. அதனால ட்ரிப்பு கிளம்பியாச்சு. பயங்கரமான பலவித சம்பவங்களுக்கு அப்புறம் ஏஞ்சலுக்கு சர்வீஸ் பண்ணி அடட ஒரே பயங்கரமான இதாக போயிடுச்சு. அதெல்லாம் அங்கே சொல்லி இது பண்ண வரல, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எங்கே போகிறோங்கிறத சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே பார்க்கலாம், இதுக்கு மேலே ரிவீல் பண்ணுறேன். சுமார் ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு 2 ஜீவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. 500 கிலோமீட்டருக்கு நான் தான் லேட்டாக போகிறேன், பார்த்துக்காங்க. ஒரு 1500க்கு ஒரு பெட்ரோலை போட்டு இங்கேருந்து பறந்து போகணும். நாங்கோலி வந்தாச்சு. பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம் நங்கோலிலேயே, நம்ம ஊர் நங்கோலியில். இன்னைக்கு சந்தை வேறு, சண்டே. பதினஞ்சுப்பா, 15 லிட்டரு. கரெக்டாக இருந்திருக்கு போல், கரெக்டாக சொல்லியிருக்கேன். அடா நல்லவனே, முன்னாடி 30 வச்சிரு, பின்னாடி 40 வச்சிரு. டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டோம். 15 லிட்டர் அடிச்சு மாதேஸ்வரன் வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழியும் இல்லை. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு வேவ் தான், இருந்தாலும் போகலாம். ஆர்கன் பாலம் ஆப்போசிட்டில் இருக்கிற புது பாலம், அப்படி காட் ரோட் வழியாக அப்படி போயிடலாம். தண்ணி இல்லாமல் அப்படி காஞ்சி கருவோட போய் கிடக்கும். 16 கன் பாலம் தெரியுதுங்களா? தண்ணியே இல்லை, எப்படி இருந்தனோ இப்படி ஆகிட்டங்கிற மாதிரி இருக்குது. தலையும் பார்ப்பா எவ்வளோ ஜாலியாக படுத்துட்டுருக்குறாரு. என்ன வாழ்க்கடா வருது. எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இல்லை, எல்லாம் ஆகி தான் படுத்துக்கிட்டாரு போலக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் நாம் பைத்தியமாக ஆகிட்டோம், கிட்டத்தட்ட அரை கண்டிஷன் ஆகிட்டோம். சம்மர் சீசனுங்கிறதுனால இலையுதிர் காலம், இலையெல்லாம் கொட்டி மரமே எலும்பு கூட தான் இருக்குது. மேட்ரில் தானே தண்ணிக்குது இப்போ கொஞ்சம் செமையாக இருக்குல்ல. இந்த விலாகில் நீங்கள் பார்க்குற கண்ணு குளிர்ச்சியான இடமே இதுதான். இதுக்கப்புறம் மலை காடு அப்படின்னு தான் இருக்கும். காஞ்சி போன கருவாடாக தான் இருக்கும், பார்த்துப்போம். சொல்லி வாயம் போடல, கருவாட்டு கடையை பார்த்தீங்களா? லட்சுமி அம்மா குறுக்கால வராத. இது வேறவா? ஜிங் 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 ஜக்கா. அப்படியே பார்க் வழியில் அப்படியே போகிறோமா.
இதாங்க நம்ம மேட்டர் பார்க்கு. இந்த மைசூருக்கு மட்டும் நான் போயிருப்பேன் 4-5 டைமு, கணக்கே இல்லை. இந்த கர்நாடகா சைடாக தான் தெரிய வேண்டியதாக்குது. 2 பேர்த்து காலு கவட்டைக்குள்ள வராமல் இருந்தால் சரி. அதாங்க மேட்டூர் அணை பார்க்கு, பார்த்துக்காங்க. நம்ம ஊர் ஆட்களுக்கு தெரியாமல் இருக்குமா? தண்ணி திறந்துட்ருக்காங்க உங்களுக்கு, தண்ணி வந்துட்டுருக்கு, நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே தான் ஆட்டமே இருக்க போகுது. இன்னொரு வீரம் ஒன்று எங்கள் ஊரில் விளைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த வீரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். மூளைக்காடில் அந்த வீரத்தை பார்த்துட்டு போயிடுவோம். பாலாறு, நான் கொஞ்சம் கோளாறு. $750 மீட்டரில் இருக்கா? கூகுள் மேப்பில் போட்டாவே காட்டிடுது சமாதி இருக்கிற இடத்த. சமாதி பார்க்க பஸ்ஸில் எடுத்து வந்திருக்காங்களோ தெரில, என்னன்னு பார்ப்போம். வீரம் சாதாரண ஒரு வீரம் இல்லை, எங்கள் ஊர் காவல்காரன், காவல் தெய்வம்னு கூட சொல்லலாம். எப்படியாப்பட்ட மனுஷனை ஒரு சுடுகாட்டில் வச்சுருக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன பண்ணுறது? தண்ணி வருதாங்க. GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங். இந்த வீரம் விதைக்கப்பட்ட இடத்துல கால் எடுத்து வைக்கிறப்பயே இந்த ஒரு சுடுகாடு கோயிலாக மாறிடுது தெரியுமா? எவ்வளோ பேருக்கு அது மனசார புரியுங்கிறது இங்கே வந்துட்டு போன எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மரியாதை தகுந்த மனிதருக்கு நல்ல ஒரு அமைப்பு அமையலையே அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கான ஒரு வழியாகவும் ஆதங்கமாகவும் இருக்குது. இது எப்போ அது மாறும்னு தெரியல. மாறினா நல்லாயிருக்கும். மண் கோபுரமாக இருக்கிறது ஒரு மாளிகையாக மாறுமாங்கிறது எதிர்பார்ப்பு தான் எல்லா மக்களோட ஒரு எண்ணமும் கூட. எப்போ மாறணும்னு தெரில, மாறணும், மாற வேண்டும். நீங்கள் பார்க்குற ஒருத்தரும் எந்தளவுக்கு மரியாதை அவர் மேலே வச்சுருக்கீங்கிறத ஒரு கமெண்டை தெரிவிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்படி ஷேர் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு பார்த்துட்டு இங்கேருந்து போகிற சந்தோஷமே நமக்கு காவக்காரன், நமக்கும் காவக்காரனாக வந்துகிட்டே தான் இருப்பார் நமக்கு துணையாக. அப்படியே போக வேண்டியதான், வேற என்ன. போய் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குன்னு. இதுக்கப்புறம் குளத்தூர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் அடித்து ஓட்டுங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்மளோட விலாகுலாம் பயங்கரமாக வரப்போகுது. ஏன்னா GoPro நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப வருஷங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் பக்கம் கேமரா இல்லாமல் இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, கேமராவோட சுற்றி கொண்டு இருக்கேன். கண்ணாரா தேசத்தில் காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் பிறந்ததடி. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. நம்ம அந்தாண்ட கர்நாடகா செக் போஸ்ட்டு அந்தாண்ட இருக்கு. ரெண்டையும் கடக்க போகிறோம். நானும் இந்த ரோட்டில் பல வெரைட்டி போயிட்டேன். ஆனால் இன்னும் அந்த புலியை பார்த்ததா தெரியல. ஆனால் குரங்கு தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குதான் நேரத்தில் வந்து.
370 கிலோமீட்டர் இருக்குது. ஐயோ, அவங்க இப்போ வந்து அங்கே இருக்காங்க 400 கிலோமீட்டருக்கு அந்தாண்டுக்கிறாங்க, நம்ம இந்தாண்டுக்கிறோம். இதுதான் பாலாறு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கோளாறு. இந்த இடத்தெல்லாம் நம்ம வீரப்பன் செஞ்ச விளையாட்டுகள் அதிகம். விளையாட்டு இல்லை, வேட்டைகள் அதிகம். மனித மிருகங்களையும் சரி, காட்டு மிருகங்களையும் சரி வேட்டையாடினார் எங்களது வீரப்பன் அவர்கள். பாலாறுலாம் பெரிய பெரிய மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசம் உயரத்துக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா. தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. பேனு பார்த்துக்கிட்டே இரு நீ. வனச்சோதனை சாவடி, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான். தமிழ்நாடையோட எல்லை இங்கேயே முடியுது. இதுதான் கர்நாடகா எல்லை. தான் பாலாறு தண்ணி போகுது பாருங்க. தண்ணி போயின்னு இருக்கு. எதுக்கு நிற்கிறாங்க? இங்கே மேட்ரு தான் ப்ரோ. எதுவும் இல்லையா ப்ரோ? இதுக்கு முன்னாடி 4-5 டைம் இதில் போயிருக்கேனே. 4-5 டைம் இதில் போயிருக்கேனே நான். பைக்கா? சரி போடுங்க. நம்மகிட்ட இருக்கிறது 500-1000 ரூபா நோட்டாக தான் கிடக்குது. நான் என்ன போய் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், எந்த ஒரு என்ட்ரியும் பைக்குக்கு இருந்ததில்லை. ஏன்னு தெரில. சரி பார்த்துப்போம். இதான் பார்டரில் இருக்கிற குக் கிராமம். சாம்ராஜ் நகர், கர்நாடகா வெல்கம் போர்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் காட்டு பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அங்கப்பா எத்த சோடு இருக்குது பாறேன். ஃபைனலாக பும்பாவை பார்த்துட்டேன். டிமோனை காணும், பாவம் எங்கே இருக்கிறாருன்னு தெரில. பார்த்துப்போம். இவனை ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஃபோன் எடுத்தோடனே என்ன ஓட்டம். ஃபோன் எடுத்தோடனே உனக்கு மேலே பென்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? மேலே வேறு ஒரு 20 ரூபா கேட்பான். 20 10 ரூபாயான்மோ. நம்ம எந்த மூலையில் அந்த 20 ரூபாய் வச்சுக்கிறோன்னு தெரில. அவன் கொடுத்தாரு, ஆனால் எந்த மூலையில் இருக்குன்னு தான் தெரில. தொகை போகிறத பார்த்தா ஏதோ காட்டு தீ மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வந்துச்சே ஃபீலிங்ஸு அந்த மாதிரி இருக்குது. அப்படி மண்ணு சரிச்சு விட்டுருச்சு. இங்கே நேரத்துக்கு மழை அவ்வளோதான். அப்படி விட்ருங்க. ஸ்டாண்ட் போட்டு தான் இருக்கு. விட்ருங்க. இந்தாண்டு நின்று மேலே அமௌண்ட்டு கேட்பாங்கள்ல, பேக் உள்ளே வச்சு நான் எடுக்கணும். அதனால் நிறுத்தலான்னு தான் கரெக்டாக மண்ணு சரிச்சு விட்டுருச்சு. இங்கே ஃபாரஸ்ட்டில் சென்ட்ரல் இருக்கீங்க. இங்கே செக்கிங்காவா? ரொம்ப நன்றிண்ணா. இருக்கு சில்லறை கேட்பாங்கிறத நிறுத்தினேன், இதை எடுக்கிறதுக்காகவே. சரி அங்கே போய் தொலைகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர்? ஓகே. ஐயோ, ஏபி சோர்ஸ் வேறு டேமேஜ் ஆகிடுச்சு. அடுங்க சாஞ்சதில் ஏபி சோர்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. கட்டாயிருச்சு. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. அடுத்த வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணுங்கிறது தான் என்னோடது. இதுக்கப்புறம் இந்த பிரேக் ஃபெயிலியரோட நான் எப்படி பயணித்தேன், இதை சரி பண்ணனா இல்லையா, மோர் தென் அட்வென்ச்சராக இந்த ஒரு ரைடே மாறப்போகுது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மறக்காமல் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோவுக்காகவும். ஓகே,
அடுத்த பாட்டில் சந்திப்போம்.